சரவணன் கடையில் இருக்க கூடவே பக்கத்தில் தங்கமயில அவங்க அப்பா மாணிக்கொன்னு இருக்காங்க. பாண்டியன் வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. சரவணனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்த கையோட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மளிகை பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நிறைய மளிகை பொருள் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து வைக்கணும். காதில் ஃபோன் வச்சுட்டே இருக்க முடியாது. ஃபோன் பேசிக்கிட்டே இருக்க இங்கே சரவணன் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டு உள்ளே போயிட்டு இன்னொரு பொருள் எடுக்கிறதுக்காக உள்ளே போயிடுறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்க மாணிக்கம் கேட்குறாங்க, ஏமா மயில் இத்தனை பொருள்களையும் டெலிவரி மாப்பிள்ளை தான் கொண்டு கொடுக்கணுமா? ஆமாம், இங்கே பழனி தம்பி எங்கே இந்த கடை பக்கமே காணோம் அப்படின்னு சொல்லி தங்கமயில பார்த்து கேட்க, அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாளா, அதான் அது விஷயமா இங்கே ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு அது விஷயமா வேலை பார்க்கணுன்னு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த தம்பிக்கு எங்கே இருக்கணும்னு இடமே கிடையாதா? இந்த வீட்லேயும் நிரந்தரம் இல்லை, அந்த வீட்லேயும் நிரந்தரம் இல்லை. ஆமாம், இங்கே எங்கே அலைஞ்சிட்டே இருக்கு அந்த தம்பி. ஆமாம் தங்கமயில, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த கடையில் பாதி பொறுப்பு என்ன, முக்கால்வாசி பொறுப்பு அந்த தம்பிக்கு தானே சரவணன் தம்பி சொன்னதா நீ என்கிட்ட சொன்னியே. ஒருவேளை சம்மந்தி இந்த பழனியை தூக்கி இந்த கல்லாவில் உட்கார வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் நான் விட்டுருவேனாப்பா, அதுக்கெல்லாம் நான் ஒரு நாளும் விட மாட்டேன். என்றைக்கா இருந்தாலும் இந்த கடையோட பொறுப்பு முழுக்க என் புருஷனுக்கு வர மாதிரி தான் நான் செய்வேன். அதுக்காக தானே நான் இந்த கடைக்கே வந்திருக்கேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எங்கள் மாணிக்கமும், அப்படி சொல்லுமா மயில், இப்போ தான் அடிக்கடி எங்கள் பொண்ணுன்றதை நீ நிரூபிச்சிட்ருக்க. இந்த பழனி தம்பி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வேலைக்காரனாட்டம் இந்த கடையிலே வச்சு வேலையும் வாங்கலான்னு பார்த்தா அந்த தம்பி அடிக்கடி லீவு போடுறது. இனி கடைக்கு வரட்டும் நான் என்னன்னு கேள்வி கேட்குறேன். இனி கடைக்கு லீவு போட்டா இந்த கடையில் இனி எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது, அப்புறம் இந்த கடைக்கு நீ எப்போதுமே வரக்கூடாதுன்னு நானே சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படிலாம் எதுவும் சொல்லிடாதீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்ல, நேரடியாகவும் சொல்ல முடியும், நான் சுக்கா நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். இனி எல்லா ஆர்டரையும் அந்த தம்பி தலையில் தான் வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்ல, அப்போது அதை கேட்டுட்டு இருக்க தங்கமயில், உங்களுக்கு கஷ்டமான வேலையை பார்க்க முடியாது, அப்படியே நிறைய வேலையை கொடுத்து அவர் இந்த கடையை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. அது அப்படி நடந்து போயிட்டுனா அப்புறம் சம்பளத்துக்கு ஆள் வைக்கிற மாதிரி இருக்கும். சம்பளம் இல்லாத வேலைக்காரனாக தானே இத்தனை வருஷமாக இந்த கடையிலையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பழனி சித்தப்பாவும். அப்படி பழனி சித்தப்பா இந்த கடையில் இருந்தால் தானே நல்லா இருக்கும்னு சொல்ல, அட நீ சொல்கிறதும் ஒரு வகையில் சந்தோஷந்தாம்மா, ஆனால் அதுக்காக கல்லாவுடைய பொறுப்பு அந்த பழனிக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, அதை நான் வராமல் பார்த்துக்கிறதுக்காக தானேப்பா வந்திருக்கேன். பழனி சித்தப்பா இந்த கடையில் இருக்க தான் நல்லது. அவரை நம்ம வேலையும் வாங்கிக்கணும், சம்பளமும் கொடுக்கக்கூடாது. அந்த டெக்னிக்கை இனி நாம கைப்பிடிச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு மாணிக்கமும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க. கொஞ்சம் நேரத்தில் எங்கள் சரவணன் உள்ளே போனவங்க வெளியே அத்தனையும் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு கிளம்புற அந்த சமயம் ஃபோனை வேற இங்கே வச்சுட்டு போனாங்களா. கடையில் வண்டிகிட்ட போனவங்க திரும்ப ஃபோனை எடுத்துக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துலையே இங்கே சரவணன் என்ன பண்ணுறாங்க, அங்கே கடையில் இருக்க தங்கமயில வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. தங்கமயில மாணிக்க ரெண்டு பேருமே கூப்பிட, என்னாச்சு, எதுக்குங்க இப்போ உடனே எங்களை கிளம்பி வர சொல்கிறீங்கன்னு சொல்ல, உடனே ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே சரவணனும். அப்போ கடையை யார் பார்த்துக்கிறதுன்னு சொல்ல, பழனி மாமா வருவாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆட்டோ எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போனால் கோமதி பத்திரக்காளியாக மாறி நிற்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரவணனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் பொருட்கள் எல்லாத்தையுமே கேட்டது இங்கே கோமதி தான். அப்படி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தப்போ அந்த ஃபோனை வச்சுட்டு உள்ளே போன அந்த சமயத்தில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த அத்தனை விஷயத்தையுமே இங்கே கோமதி கேட்டுட்டாங்க. கேட்டதுனால கோவம் தாங்க முடியாமல் ரெண்டு பேருமே உடனே வீட்டுக்கும் வரவழைக்கிறாங்க. அத்தனை பேர் மத்தியில் கடைக்கு முன்னாடி அவமானப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஃபோன் பண்ணி வர சொன்னதுமே இங்கே சரவணனுக்குமே என்ன எதுனே தெரியல. என்னாச்சுமா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, பழனி எங்கன்னு சொல்லி கேட்க, மாமா கடையில் தான் மாமா இருக்காரு, இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்படியே கடைக்கும் போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, பழனி தான் இனி கடைக்கு எல்லாம் பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. என்னாச்சுங்க, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க, என்னாச்சு அத்தை, ஏதாவது உடம்புக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே நின்றுகிட்டு இருக்க மாணிக்கத்துக்கு முன்னாடியே தங்கமயில் கணத்தில் பலார்பலான்னு நாலு கடகடன்னு விழுந்துட்டே இருக்கு. இதை பார்த்து சரவணனும் தடுக்காமல் நின்றுட்டுருக்கு. என்ன சம்பந்தி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்கன்னு சொல்லி அங்கே நின்றுகிட்டு இருக்க அவங்க அப்பா ஓடி தடுத்து நிறுத்த, கையை ஓங்கி உங்களுக்கு அம்பிட்டு தான் மரியாதை, இந்த பக்கம் இந்த இடத்துல நீ காலடி எடுத்து வச்சிங்க அப்புறம் நடக்கக்கூட உங்களுக்கு காலை இருக்காதுன்னு சொல்ல, எங்கள் அப்பா என்னத்தை பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு அங்கே தங்கமயில் சொல்ல, போதுண்டே நிறுத்து, உன் குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பமால இருக்குன்னு சொல்லும்போது, ஆமாம் என்னாச்சுமான்னு சொல்லி கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மளிகை ஜாமான் வேணும்னு உனக்கு நான் ஃபோன் பண்ணலை, அப்போ நீ ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் நம்மளே வச்சுட்டு போயிட்டேன், அப்போ தான் இதுங்க ரெண்டு பேசினது என் காதில் விழுந்துச்சு. எப்பா பாப்பா என்னெல்லாம் பேசுகிறாளுங்க, கொஞ்ச நேரத்தில் இவளுங்களை தனியாக விட்டால் என்ன பேசுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. அடியே மயில், உன்னை நான் ரொம்ப அப்பாவின்னு நினச்சேன்டி, ஆனால் நீ அப்பாவியெல்லாம் கிடையாது, எங்கள் எல்லாரையுமே முட்டாளாக்குற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்ல, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எங்கள் தங்கமயில் முன்னாடி
ராஜி முன்னாடி எல்லாத்தையுமே போட்டு உடைக்க அதை கேட்ட எங்கள் கதிர், சரவணன், ராஜின்னு எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. அக்காவை இப்படி பேசினாங்கன்னு சொல்ல, நான் எதுக்கடி போய் சொல்ல போகிறேன், அவள் அப்படி தண்டி சொன்னா, ஏன் தம்பி இவளுக்கு வேலைக்காரனா அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி சொன்ன, ஏன் மாமா இந்த கடைக்கு வேலைக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இந்த கடையை உருவாக்குனது நீயா, இல்லை நீயும் உங்கள் அப்பாவும் குடும்பம் தான் இந்த கடையை உருவாக்கி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நிறுத்துனீங்களா? இப்போ என் வாழ்க்கையில் வந்து எத்தனை நாள்டி ஆகுது, எத்தனை மாசண்டி ஆகுது உன்னால இங்கே வந்து, அதுக்கு இடையில இந்த கடையை உனக்கு சொந்தன்ற ஒரு நினைப்பு பெற என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த வீட்டில் இருக்க சொத்து, இடம், நிலம்னு எல்லாமே உனக்கு வந்துருமா என்ன? இங்கே பார், நான் என்ன சம்பாதிச்சனோ அதை வச்சு தான் நீ வாழ்க்கையை நடத்தணும். அதை விட்டுட்டு மற்றவங்க சம்பாதிச்சதை தான் சம்பாதிச்சேன்னு சொல்லி வாழ்றதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. அது முழுக்க முழுக்க என் அப்பாவும் என் மாமா உருவாக்குன ஒரு விஷயம். நான்லாம் சின்ன வயசாக இருந்ததுலேருந்து அந்த கடை பக்கம் கூட அதிகம் போனதில்லை. ஆனால் என் மாமா படிக்காமல் அந்த கடையில் இருந்து என் அப்பாவுக்கு உதவி பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் அவர் படிப்பை தியாகம் பண்ணியிருக்கான்னு தான் நானும் சொல்வேன். அப்படிப்பட்டவரை அந்த கடைக்குள்ளே இருந்து நீ வேலைக்காரனாட்டம் வேலை வாங்குறதா நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு எங்கள் சரவணன் பத்தாத்துக்கு அடிக்க எங்கள் அடி வாங்கிட்டு அழுதுட்டு நிற்கிற தங்கமையில் பார்த்த எங்கள் மாணிக்கத்துக்கு தாங்க முடியலை. என்ன மாப்பிள்ளை மாற்றி மாற்றி என் கண்ணு முன்னாடி என் பொண்ணை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதேன்னு சொல்ல, நீ சும்மா இருக்காத, யார் இருக்க வேண்டாம்னு சொன்னது, உன் பொண்ணை கூட்டிட்டு இப்போவே கிளம்பு, உன் பொண்ணு இந்த வீட்டில் இனி வாழ வேண்டாம், வாழவும் கூடாது அப்படின்னு சொல்ல, டேய் சரவணா கொஞ்சம் அமைதியாக இருடான்னு சொல்கிறாங்க. அம்மா இதுக்கப்புறம் எப்படிமா என்னால் அமைதியாக இருக்க முடியும், மாமாவை பற்றி இந்த மாதிரி பேசின இவெல்லாம் இந்த வீட்டில் இனி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, அத்தை இனி போச்சோன்னா நான் எங்கத்தை போவேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, அடியே உன்னெல்லாம் மன்னிக்க என்னால் முடியவே முடியாதுரி, ஏன்னா மன்னிக்க முடியாத அளவுக்கு நீ வார்த்தைகளை அதிகமாகவே இங்கே பயன்படுத்திட்ட. நீ மன்னிப்பு கேட்கணும்னா என் தம்பி பழனி காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் உன்னை நான் மன்னிக்கணுமா வேண்டாமான்றதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இங்கே சரவணன் ஃபோன் பண்ணி இங்கே பழனியை ஃபோன் பண்ணி வர சொன்னதுமே, அதான் கடையில் தாத்தா இருக்கார்ல அவரை பார்த்துக்க சொல்லிவிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவரை பார்த்துக்க சொல்லி கொஞ்சம் நேரம் கழித்து இங்கே வந்துடுறாங்க எங்கள் பழனி வேலும். வீட்டுக்கு வந்த பழனி வேலை இங்கே என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு முன்னாடியே தங்கமேல் ஓடி போய் காலில் விழுக, என்னை மன்னிச்சிருங்க சித்தப்பா நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகவும் செய்ய, அட என்னம்மா நீ ஏன் காலையெல்லாம் விழுந்துட்டு முதல்ல கிளம்புமா அப்படின்னு பழனி சொல்ல, உடனே டக்குன்னு கிளம்புறாங்க எங்கள் தங்கமயிலும். என்னாச்சாக்கா என்ன பிரச்சனைக்கா அப்படின்னு சொல்ல, டேய் இவ பேசின பேச்சுக்கு இவளுக்கு 4,000 நீயே கொடுத்துருக்கணும், ஆனால் நீ அதெல்லாம் செய்ய மாட்டிய அப்படின்னு சொல்லும்போது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுக்கான்னு சொல்ல, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா என்னக்கான்னு சொல்ல, பழனியை திட்டி அதட்டி அங்கேருந்து வெளியே அனுப்ப, என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியலைன்னு பழனி ஒன்றும் புரியாமல் கடைக்கு கிளம்பி போகவும் செய்கிறாங்க. வந்த வேகத்துக்கு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும் அதனால் நாங்கள் உங்கள் 2 பேரையும் மன்னிச்சிருவோம் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமயில பார்த்துட்டு அங்கே கோமதியும் சொல்ல, அதை சரவணனும் பார்த்துட்டே இருக்காங்க. சரவணன் இங்கே தங்கமயில பார்க்குறாங்க. தங்கமயில பார்த்துட்டு, ஏண்டி உனக்கு எம்பிட்டு திமிருந்தா இங்கே நீ இவ்வளோ பெரிய வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், அதுக்கு இந்த வீட்டிலே இருக்கணும்னா யார் காலில் வேணாலும் எப்படி வேணாலும் விழலாம், அப்படி தானே எங்கள் அம்மா உனக்கு டெஸ்ட்டு தாண்டி வச்சாங்க, ஆனால் நீ அதில் தோற்று போய் நின்றுட்டு இருக்கன்னு சொல்ல, என்ன டெஸ்ட் அப்படின்னு உடனே நின்றுட்டு இருக்க ராஜி கேட்க, இப்போ கூட அம்மா உனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்ல, எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு கதிர் சொல்கிறாங்க. என்ன கதிர் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அம்மாவும் இங்கே அண்ணனும் அன்னைக்கு டெஸ்ட்டு தான் வச்சாங்க, ஏன்னா தப்பு பண்ணது அண்ணி தான், அதை இல்லைன்னு சொல்லலை, அவங்க ஒரு வேளை தான் இதை செய்யலைன்னு சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் அம்மா இதை தான் காதாலவே கேட்டுட்டாங்க, இந்த விஷயத்தையெல்லாம் பேசினது தங்கமேல் அண்ணிதான்னு அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அதுக்காக அவங்க வந்ததுமே இங்கே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்க கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை. தப்பு பண்ணவங்களாவே இருந்தாலும் ஒருத்தவங்க காலில் விழுறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க. அதுலேயும் நம்ம சித்தப்பாவுக்கு, அதுலேயும் இங்கே பழனி மாமாவுக்கு விஷயம் என்னன்னே தெரியாது, அவர் என்ன ஏதுனே தெரியாமல் குழம்பி போய் நிற்கிற சமயம் இவங்களும் விஷயத்தையே சொல்லாமல் காலில் விழுந்திருக்காங்க. இதுலேருந்தே தெரியலையா நான் செஞ்சது தப்பு பேசினது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறது வேற, வெறும் மன்னிப்பாக கேட்குறது வேற. அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கணும், அதுக்காக மட்டுமே தான் இந்த மன்னிப்பை கேட்டிருக்காங்கன்னு எங்கள் ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜிக்கு அப்போ தான் விஷயம் புரியுது. இப்போ தான் தெரியுது அத்தையும் மாமாவும் வச்ச டெஸ்ட்டில் தோற்று போய் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்டால் எங்கள் மாணிக்கமும் அங்கே தங்கமேலும் அதிர்ந்து போய் நிற்க, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டா நல்லதுன்னு தான் எனக்கும் தோணுதுன்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி அந்த வார்த்தையை சொல்ல, இதை கேட்டு சரவணனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அன்னைக்கு நான் இந்த சந்தோஷத்தை விட இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இவன் என்னை விட்டு போகிறத நினச்சி அப்படின்னு சொன்னதுமே தங்கமேலுக்கு பகீர்னு தூக்கி போட, இனி என் வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, இனி என்றைக்குமே என் முகத்திலே முழிச்சிடவே கூடாதுன்னு
இந்த விஷயத்த எங்கள் அப்பா கிட்ட எப்படி பேசணுமோ அதை நாங்கள் அப்படியே பேசிக்கிறோம். கடப்பாக்கம் 2 பேரும் இனி எட்டி பார்த்தீங்க, இனி நடக்கிறதே வேறன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள, பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வீச தங்கமேல் வீட்டை விட்டு வெளியே போய் விழுகத்தான் செய்கிறாங்க. மாணிக்கமும் கூடவே போய் நிற்கிறாங்க. எல்லாமே தாப்பாவால் வந்த வேணதான்றதே தங்கமேலுக்கு புரிஞ்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. இங்கே கோமதி ரொம்ப கவலைப்படுறாங்க. பாவுண்டா பழனி, இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவான், அவனுக்கு தெரிய விடாமல் பார்த்துக்கோன்னு சொல்ல, ஆமாம் இதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா, நீங்கள் யோசிக்காமல் இருங்கம்மா அப்படின்னு இங்கே சரவணன் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்க, எங்கள் ராஜியும் கதிரும் ரொம்ப கஷ்டத்தோட எங்கள் கோமதிக்கு வந்துட்டு ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அக்கா வீட்டை விட்டு போயிட்டாங்க. மாமா வந்து கேட்டால் என்னத்தை சொல்லுவேன்னு சொல்ல, உண்மையை தாண்டி சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். பழனியை பற்றி பேசினவங்க யாராக இருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு அவரே ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.